Samantha Endri. This our time at சாப்பிட போனோம். Samantha Endri. 5 minutesல சாப்பிட கிளம்பணும். Okay guys, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். இன்னைக்கு vlog என்னன்றத பாருங்க. ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா பூஜா வீட்டில் நைட் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ பேசிக்கலாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட ஃபேவரட் ஸ்பாட்ஸ் மயிலாப்பூரில் அவள் எங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்தால் எங்கெல்லாம் சாப்பிடுவா, அப்புறம் நாங்கள் இன்றைக்கி எங்கெல்லாம் ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னு எடுக்கிறது தான் பிளான். ஸோ காலையில் 9:30க்குள்ளே அந்த மெஸ்ஸு மூடிடுவாங்க. கோமதி மெஸ்ஸுன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து 9:30க்கெலாம் மூடிடுவாங்க. இப்போவே மணி 8:30 ஆகிடுச்சு. ஸோ அவசரமாக ரெடி ஆகிட்டு போகணும். அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிடுவேன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற டயர்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு காலையில் கோமதி மெஸ்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா நைட் ஸ்டேனா இந்த ப்ரெஷ்ஷு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன். சோப்பு இப்போல்லாம் இங்கேருந்து யூஸ் பண்ணிப்பேன், நிறைய இருக்குது குளிக்கிறதுக்கு. பட் டூத் ப்ரஷ் இல்லாததுனால இன்னைக்கு கையாலேயே பல்ல தேய்க்க போகிறேன். டூத் ப்ரஷ்ஷை மறந்ததுனால கையிலேயே பல்ல தேய்க்க போகிறேன். இப்போ அடுத்தது வந்து இங்கே ஃபேஸ் வாஷ், ஃபாரின் பிராண்ட். பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷே எடுத்துகிட்டு வரல, ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்னா இந்த ஃபாரின் பிராண்டை போட்டு டக்குன்னு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுறேன். Gomati Mess போயிட்டு வேண்டியது போனோம், but they were closed unfortunately. So we are in Ratna Cafe in Mylapore. சாம்பார் இட்லி வடை. சாம்பாரை காணும். பாயசங்கடா பாயசங்கடா. ரவுண்ட் 2 பொங்கல் வடை. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மறுபடியும் தூங்க போகிறேன். டைம் வந்து இப்போ 10:30 காலையில். நைட்டெல்லாம் தூங்கலையா, ஸோ ஒரு குட்டி நேப் எடுத்துட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இப்போது அவள் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அவள் போய் நினைக்கலாம். கிரண் Samantha எந்துக்கோ கிளம்பலாம். போய் நெக்ஸ்ட் லொக்கேஷன் போனோம். என்னவா 10 மினிட்ஸில் ரெடி. இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். சவுகார்பேட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மீன் ஸ்ட்ரீட்டில் நல்லா இருக்குங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? ஆக்சுவலி சவுகார்பேட்டில் மேடம் பிளானே இல்லை, சும்மா இங்கேருந்து இழுத்துன்னு போகணும். உடம்பு வேறு சரியில்லை, எல்லா விழாவிலையும் உடம்பு சரியாயிடும் வெயிலில் நடந்தாலும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சவுகார்பேட் வித் 2 other friends அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஷையாக இருக்கு அவங்க முன்னாடி விளாக் எடுக்கு. சமந்தாக்கு ரொம்ப ஷை ஆகிட்டா, அதனால நம்ம போயிட்டு என்னடா வெக்கமா பாய் see you in சவுகார்பேட். ஸோ நாங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட் கார் எடுத்துன்னு ஹைகோர்ட்டில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆட்டோ எடுத்துன்னு போகிறோம். அதை காட்ட முடியுமான்னு தெரில. இதுதான் எங்களோட ருட்டீன். ஃபைனலாக சவுகார்பேட் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாவல்டி டீ ஹவுஸில் போய் லஞ்ச் சாப்பிட்டு அங்கேருந்து நேராக மீன் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். இல்லாத ஷாப்பிங்காக பண்ண போகிறோம். இல்லாத ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஏதாவது பொருட்கள் வாங்கி ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதெல்லாம் எனக்கு ஆஸ்திரேலியாவில் கிடைக்காதனால இங்கே தான் ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹாய் சொல்லு கார்த்திக். பூஜோட ஃப்ரெண்ட்ஸ். ஆர்த்தி அண்ட் கார்த்திக். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன எங்க வந்திருக்கீங்க? ஆர்த்தி நீ வந்திருக்கியா? வாட் இஸ் ஸ்பெஷல்? நீ என்ன சொல்லியிருக்க? நான் வந்து மினி லஞ்ச். அவங்க ஒரு சாண்ட்விச்சில் வந்து வெறும் பொட்டேட்டோ, சட்னி, சீஸ், அவ்வளோதான். வேற ஒரு இது அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி அன்ஹெல்திங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மசாலாலாம் வேணும், ஆனால் மசாலா சீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான புரிஞ்சவன் புஸ்தா. அது எப்படி வருதுன்றதுக்கு தான் இப்போ வெயிட்டிங். அதாவது மசாலா சீஸ் டோஸ்ட்
ஆனா அதுல ஆனா உருளைக்கிழங்கு இருக்கு, ஆனா சாட் மசாலா இருக்கு. அப்ப அவரே கன்ஃபியூஸ் ஆகி உள்ள போயிருக்காரு. இதுதான் என்னோட லஞ்ச். கீ ஃபுல்கா, இது என்னது மிக்ஸ்டு வெஜிடபிள், பொட்டேட்டோ, குலாப் ஜாமுன். இல்ல சேவ் பாப்படி, தஹி பாப்படி. இது வந்து பூரி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்ல. இது வந்து பூரி மாதிரி, பானிபூரி மாதிரி இருக்கும். இது வந்து சேவ் பூரி மாதிரி. மசாலா இருக்கு ஆனா இல்லை. அதுல என்ன இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? இப்போ அடுத்தது மின் ஸ்ட்ரீட்ல வந்து மீதி வயிறு ஃபுல்லாக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். காக்கடா ராம்பிரசாத். ஆனா அதுக்கு முன்னாடி ஷாப்பிங். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அத சொல்லலையே உங்ககிட்ட. ஐயோ ஷாப்பிங் பொறுமையா பண்ணுவாரான்னு ஏமாத்திட்டாங்க. இல்ல பட் ஆனா நான் நிறைய அந்த மாதிரி பண்ணிருக்கேன். சவுகார்பேட்ல ஃபர்ஸ்ட் டைம். வாங்க போவோம். இதுதான் காக்கடா ராம்பிரசாத். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஸ்வர்ண கமல். அவரு நோ போட்டோஸ்னு போட்டிருக்காரு. அவர் தான் வந்து கமல். நாங்க ரொம்ப வருஷமா இங்கதான் வந்து எங்களோட ஜுவல்லரி எல்லாமே வாங்குவோம். இப்போ நெக்ஸ்ட் காக்கடா ராம்பிரசாத்ல வந்து இவங்க எல்லாம் சாட் சாப்பிட போயிருக்காங்க. பட் வயிறு ஃபுல் ஆயிட்டதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். பிளஸ் க்ரௌட் வேற ஜாஸ்தியா இருக்கா, அதனால இங்கே இருந்து அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றது தான். பட் பூஜா வந்து இங்க நான் சாட் சாப்பிட்டே ஆகணும், ஜிலேபியோ ஏதோ சாப்பிடணும் அப்படின்றதுனால கட்டாயமா இங்க போகணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டா. லீச்சி இந்த கடையில இருந்து நாளைக்கு என்ன சமைக்க போறேன் சமந்தா? ஒரு மேக்கப் ஷாப்க்கு வந்திருக்கேன். சவுகார்பேட்லேயே தான், அந்த பூக்கடை பக்கத்துல இருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் ப்ரஷஸ், அப்புறம் கொஞ்சம் நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். பாப்பா என்ன வாங்குறேன். இங்கே வந்து நார்ஸோட ஃபவுண்டேஷன், ஹூடா பியூட்டி, மேக்கு இது எல்லாமே இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஒரிஜினல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேக்கப் பேக்ஸு, டபுள் டேப்பு, அப்புறம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ். இங்கே ஃபுல்லாக நிறைய ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஹேர் டைப்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டோம். இந்த கெவ்னா பியூட்டியில் வந்து நிறைய ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி நார்ஸ், மேக், அப்புறம் ஹூடா பியூட்டி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கூட இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஒரிஜினலான்னு கேட்டேன், ஒரிஜினல்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் லுக்ஸ் வெரி ஒரிஜினல் ஆல்சோ. அண்ட் எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸுமே ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குது. அண்ட் நான் கொஞ்சம் ஃபவுண்டேஷன், ப்ரஷஸ், அப்புறம் கொஞ்சம் டபுள் டேப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கினேன். ஹலோ, ஹவுஸ் டிவி